இப்பொழுதுதான் ஆண்டு துவங்கினதை போல இருந்தது. ஆனால் அதனுடைய முடிவுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப வேகமாக எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஒரு சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்மை தாண்டி வேகமாய் போவதைப் போல தோன்றினாலும் கருத்தாய் ஒவ்வொன்றையும் கவனித்து பார்த்தால் கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மோடு கூட இருந்து காரியங்களை செய்திருக்கிறார் என்பது நமக்கு சரியாய் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆண்டையும் கர்த்தர் அப்படித்தான் நம்மை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். கடந்த வருடத்திலே நாம் பட்ட கடினங்கள் எல்லாம் மறந்து போயிருக்காது என்று நம்புகிறேன். இந்த ஆண்டிலே அந்த அளவிற்கு பெரிதாய் போராடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சரி, நல்லது. நான் 2 காரியத்தை விரும்பினேன். நேரம் அதற்கு ஒத்து போகாது என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். நான் நேற்றிரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, திரும்ப காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் எனக்கு சொன்னார், முன்மாறி விளைய செய்யும், பின்மாறி பலன் கொடுக்கும். ஸோ முன்மாரியை நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த பின்மாரியினுடைய கடைசி கட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஸோ அறுவடைக்கு முன்பதாய், இந்த ஆண்டை முடிப்பதற்கு முன்பதாய் அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி விரும்பினபடினால் சிலருக்காய் நான் ஜெபிக்க வேண்டும் என்று யோசித்தேன். நேரம் நமக்கு ஒத்து வந்தால் நாம் அதை குறித்து பின்பு நாம் பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய 7 நாள் கூட்டத்தில் என்றாவது ஒரு நாள் திடீர்னு நானே வந்து நிற்பேன். அது என்னைக்குன்னு தெரியாது. இந்த ஒரு காரணத்திற்காக, வேற ஒன்றுக்காக இல்லை. ஏன்னா 2 அபிஷேகத்திலும் பாருங்கள், ஒரு மனிதன் முன்மாரியில் நினைந்து பின்மாரியில் நினையாமல் போனால் பலன் கொடுக்க முடியாது. ஒரு விதை விதைக்கப்பட்டு அது முளைத்து வருவதற்கு முன்மாரி அவசியம். அறுவடைக்கு முன்பதாக அது அதிக பலனை கொடுப்பதற்கு பின்மாரி அவசியம். 2த்துக்குள்ளே நினைய வேண்டியது அவசியம். ஸோ அதனால் பின்மாரியை உங்களுக்கு பொழிந்தருள வேண்டும் கர்த்தர் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரும் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். இப்பொழுது என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 துவங்கி 22 வரைக்கும். சில நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கடினமாய் சில காரியங்களை சொன்னால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் கடினமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆவியானவர் சபையை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் கடுமையாக பிரசங்கம் வரும்போது நமக்கு பிடிக்காது. பாருங்க, ஆவியானவர் சபையை நேசிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஆரம்பித்த இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே, ஏன்னா இந்த ஆண்டுன்னு வச்சுக்கோமே, இந்த ஆண்டை எதிர்பார்ப்போடு நாம் ஆரம்பித்தோம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்கும், அல்லது கர்த்தர் செய்யவில்லை என்ற எண்ணம் இருக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்கப்பெற்ற வாக்குத்தத்தம் வருங்காலங்களிலே நிறைவேறும் என்ற எண்ணத்தில் போயிடுவோம். ஒன்று கர்த்தர் செய்யலை நினச்சிருவோம், அப்படி இல்லைன்னா வருங்காலையில் அது நடக்கும் போல் தெரியுது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளே போய் விடுவோம். ஆனால் இது ஏன் என்பது நமக்கு புரியாதபடியினால் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கக்கூடிய அனுபவத்திலே போய் கொண்டிருக்கிறோம். இப்ப கடைசியா வாசித்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் மாற்றப்படவில்லை. ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் மாற்றப்படவில்லை. பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்டவன என்ன சொல்றாங்க? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். முடிக்கும் போது என்னன்னு முடிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தச்சனுடைய குமாரன்னு முடிச்சிட்டான். நல்ல விளங்கி கொள்ளுங்கள். அநேக நேரத்திலே வார்த்தைகள் வரும்போது ஆச்சரியப்படுகிறோம், ஆனால் மாற்றங்களை நமக்கு உள்ளே நாம் கொண்டு வருவது இல்லை. ஆச்சரியத்தோடு நிற்கிற எந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள்ளும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய மாட்டார். யார் வேணா ஒரு காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம், ஆனால் அந்த ஆச்சரியத்திற்கு பின்பு நமக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் மிக மிக அவசியமான ஒன்று. நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் கூட சில செய்திகளை கேட்கும்போது, சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசும்போது ஆச்சரியப்படுவோம். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்கள் ஆச்சரியம் அவசியம்தான், ஆனால் உங்கள் மாற்றம் எங்கே? வந்த செய்திக்கான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆச்சரியப்பட்டே போய்கிட்டு இருந்தா காலமெல்லாம் ஆச்சரியங்கள் தான் நமக்கு காத்திருக்குமே தவிர அற்புதத்தினால் அலங்கரிக்கப்படுவது என்பது சாத்தியமில்லை. புதிய ஆண்டுக்கு போவதற்கு முன்பதாக இந்த பழைய ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் நிற்கிற நாம் ஒரு காரியத்தை நமக்குள்ளே மனதிலே பதிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் எல்லா காலகட்டத்திலும் உடனே மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். உண்மையை சொல்ல போனால் இந்த ஜனங்களுக்கு இயேசு தன்னை மேசியாவாய் காண்பித்தார் என முடிச்சவன் என்ன சொல்றாரு? வாசிக்கப்பட்ட வேத வாக்கியம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை அவர் மேசியாவாய் காண்பிக்கிறார்.
அதை ஜனங்கள் கவனிக்கிறார்கள், அந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் முடிக்கும் போது என்னன்னு முடிச்சிட்டான்? அவர் தன்னை மேசியாவா காண்பிச்சாலும் இவர் என்னவா பார்த்துட்டு இருக்கிறார்? தச்சனுடைய குமாரனாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்திலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யக்கூறுகிறாய் இருந்தால் கூட நம் மனப்பக்குவத்திலே, நம்முடைய மனப்பான்மையிலே அதற்கு ஏற்ற விதமான மாற்றத்தை கொண்டு வராமல் சராசரியா எல்லோரும் பார்ப்பதை போல தேவனை பார்க்கிறபடியினால் தான் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அற்புதத்தினால் அலங்கரிக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தொடப்பட்டோம், மாற்றப்படவில்லை. என்னது? தொடப்பட்டோம், மாற்றப்படவில்லை. We are touched but not changed. தொடப்பட்டோம் ஆனால் மாற்றப்படவில்லை. செய்திகள்லாம் கேட்போம், பயங்கரமா சொல்லும்போது சொல்லுவோம், இன்னைக்கு ஆராதனையில் அப்படியே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை பயங்கரமா உணர்ந்தேன். ரைட்டு, மாற்றம் எங்கே? உணர்ந்தீங்க, இல்லைன்னு சொல்லல. உங்க உணர்வுக்கு நன்றி, உங்க பிரசன்னத்தை நீங்க அனுபவித்த அந்த சூழ்நிலைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டதற்கு பிறகு, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய மாற்றம் எங்கே? இதான் கேள்வி. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கொஞ்சம் அப்படியே அமைதியா பாக்குறீங்க, என்ன ஏதோ திட்டாரு போல் தெரியுதுன்னு. திட்ட தான் செய்யறேனே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, விளங்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு முறை தேவன் தொடும்பொழுதும் அந்த தொடுதலுக்கு பிறகு ஒரு மாற்றம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். நமக்கு என்ன பிரச்சனை? we are always emotional Christians. நாம் எப்பொழுதுமே அப்படியே உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள். அப்படியே உணர்ச்சியில தான் வேலை செய்வோம். உணர்ச்சியில வேலை செய்வது எந்த காலகட்டத்திலும் ஆவிக்குரியதாய் மாறாது. உணர்விலே வேலை செய்வது தான் ஆவிக்குரியவைகளாய் மாறும். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து தான் பெற முடியும். நீங்க உங்க உணர்ச்சியின் மூலமாய் சில காரியங்களை பெற்றுக்கொண்டால் அந்த உணர்ச்சி என்பது அந்த சூழ்நிலைகளை தாண்டி போனதற்கு பிறகு மறந்து போகக்கூடிய ஒன்றாய் மாறி போகும். ஆனால் உணர்வு என்பது அப்படிப்பட்டதல்ல. அது எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீர்கள், தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள், எல்லாத்தையும் கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசுறீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கணுமோ அது நடக்கவே இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார் என்று சொன்னால் அந்த தொடுதலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு உள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார் என்ற அர்த்தம். இந்த தொடுதல் என்பது எப்படி நான் முன்னாடி சொன்னனோ, முன்மாறி பின்மாறி ரெண்டுத்திலே நினைனன்னு சொல்றது போல, இந்த தொடுதல் என்பது உள்ளே வருவதற்கான ஒரு பெர்மிஷனை போல. நீங்கள் இடம் அளித்தால் தொடர்ந்து அவர் உள்ளே இருந்து காரியங்களை செய்ய விரும்புவார். இந்த தொடுதல் எதற்கான தொடுதல் தெரியுங்களா? தொட்ட மாத்திரத்திலே நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுக்கு உள்ளே நீங்கள் மாற்றங்களை நிகழ்த்தும்படியாய் வந்ததான தொடுதல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு ஒரு இடத்துக்கு போறார். யாருன்றதை நீங்க தேடி கண்டுபிடிங்க. போய் நின்ன மாத்திரத்தில் மனுஷன் சொல்றாரு, என்னை விட்டு தூரம் போங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவின்னு சொன்னாரா? நீ பாவின் அவரு இல்லை. அந்த உணர்வு எங்கிருந்து வருது? அந்த தொடுதலின் நிமித்தமாய் நான் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியினால் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. நாம் என்ன பண்றோம்? நல்ல செய்தியை கேட்கிறோம், நல்ல இதை பார்க்குறோம், எல்லாம் நல்லா பாடல்கள் கூட இணைந்து பாடுகிறோம், நல்ல ஒரு அப்ரிசியேஷன் மாத்திரம் கொடுத்துட்டு போயிடுவோம். என்னது? இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு இல்லை, வாங்க ஜட்ஜஸாக போட்டு தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. இங்கே எல்லாம் எத்தனை மார்க் போடுறீங்கன்னு கேட்டு போகிறதுக்கு தான். விளங்கி கொள்ளுங்க. நீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்காக இங்கே பேசப்படவில்லை. அதற்காக இங்கே ஆராதனை நடப்பது இல்லை. ஆராதனுடைய நோக்கமும் செய்தியினுடைய நோக்கமும் ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் ஆவியும் தேவன் தொட்டு அவர் வாசம் செய்யக்கூடிய அளவிற்கு அவனை உருவாக்கும்படியாய் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. வார்த்தைகளை கேட்குறீங்க, மார்க் போடுறீங்க, இல்லைன்னா எழுதுறீங்க, அதோட போய்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஜனங்களும் அதே போல தான் இருக்கிறார்கள். இயேசு பேசுறது எல்லாத்தையும் கேட்டான், ஆச்சரியப்பட்டான். முடிவில் என்னன்னு முடிச்சுட்டு போயிட்டான்? தச்சனுடைய குமாரன் முடிச்சுட்டு போயிட்டான். ரொம்ப அழகா சொல்லி கடைசியில ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி காண்பிச்சுட்டு போயிட்டான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. பல நேரத்திலே நீங்களும் அதே செயலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க கவனிங்க. நாம் சில சொந்த வீடுகளை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த வீட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அதிலே போய் குடியிருப்பதற்கு முன்பதாக நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஒரு வீடு வாங்கிட்டோம், அதில் போய் குடியிருக்கணும். குடியிருக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமாக போய் அந்த வீட்டை விசிட் பண்ணுறீங்க. விசிட் பண்ணதற்கு பிறகு உடனே அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கி அதோடு அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா? அடுத்தது என்ன செய்வோம்?
உங்களுக்கு ஏற்ற விதத்திலே அங்க எதை எதை மாற்றி அமைக்கணும்ன்றத முதல்ல லிஸ்ட் போடுவீங்க. என்னது, இந்த லைட்டு போடக்கூடாது, இந்த லைட்டை கட்டிட்டு வேற லைட்டை பூட்டணும், அடுத்தது இந்த ஃபேன் இங்கே வரக்கூடாது, ஏசி எங்கே போடணும், இந்த கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கு கொஞ்சம் இடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். செய்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் செய்கிறோம். வார்த்தை வந்ததற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் வாங்கின வீட்டிற்குள்ளே நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை முழுவதுமாய் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி உள்ளே போய் மாற்றங்களை நிகழ்த்துகிறீர்களோ, வார்த்தையை கேட்டதற்கு பிறகும் அதே மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு உள்ளே எதிர்பார்க்கிறார். விளங்கிக் கொள்ளுங்க. அதை செய்யாம போனபடினால்தான் அற்புதம் என்ன நடக்குது? தாமதிச்சுக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு செய்ய விரும்பல போல் தெரியுது. கர்த்தர் செய்ய விரும்புகிறார். முதல்ல நீங்க வீட்டை தரங்க, உள்ள போய் பாருங்க எதெல்லாம் மாத்தணும்னு. கர்த்தர் செய்யதான் விரும்புகிறார். எதிர்காலத்தில் நடக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சொந்த வீட்டினுடைய சாவியை நீங்கள் வைத்திருக்கலாம், பல நாளா உள்ளேயே போக முடியாது. பல பேருக்கு அப்படிதான் நடக்குது. வாக்கு தத்தத்தை உங்க கையில தான் வச்சிருக்கிறீங்க, பல நாளா அனுபவிக்கவே இல்லை. சொந்த வீட்டு சாவி கையில இருக்குது, கொஞ்சம் திறந்து போய் உள்ள பாருங்க என்ன மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும்னு. இந்த ஜனங்கள் செய்த தவறு, கேட்டார்கள் ஆனால் சாதாரணமாய் அந்த காரியங்களை விட்டுவிட்டார்கள். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலை மாறுகிற வரைக்கும், உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் மாறுகிற வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. இயேசு இந்த ஜனங்களுக்கு மேசியாவை போல தன்னை காண்பித்து இந்த ஜனங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஜனங்களுடைய மனப்பான்மையில் இயேசு எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஒரு தச்சனுடைய குமாரன், அவ்வளவுதான். விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் எப்பொழுதும் நன்மை செய்யும்படி தான் விரும்புகிறார். உங்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ, உங்களுக்கு உள்ளே என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருகிறீர்களோ, அதன் அடிப்படையிலே தான் இனி அற்புதங்களினால் உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க கர்த்தருடைய கையிலிருந்து பெரிதான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது மாற்றங்கள் அவசியம். கர்த்தருடைய கையிலிருந்து பெரிதான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், if you like to receive greater things from God, you must make a change first. முதலாவது நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் நம்ம மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது இல்லை. நடந்த காரியங்கள், நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இதை பற்றி ரொம்ப பேசி அதனுடைய நிலைகளை குறித்து தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு கூட செய்தி முடிச்சுட்டு போனதற்கு பிறகு எத்தனை பேர் இந்த செய்தியை பற்றி பேசிக்கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்க நல்ல செய்தின்னு சொல்றதெல்லாம் கர்த்தர் விரும்பவே இல்லை. நீங்க நல்ல செய்தின்னு சொல்லலாம், எக்ஸலண்ட் மெசேஜ்னு சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. வேர் இஸ் த ஃப்ரூட்? கனி எங்கே? செய்திக்கு ஏற்ற விதத்திலே கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் போனால் நீங்க என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. அதற்கு பிறகு நீங்க சபையையோ ஊழியத்தையோ ஊழியனையோ காரணம் காட்டுவதிலே எந்த விதத்திலும் பிரயோஜனமே இல்லை. அப்ப மாற்றம் முதலாவது எங்க வரணும்? உள்ள வரணும். எவ்வளவுதான் நீங்க எல்லாத்தையும் கரெக்டா செய்யறவங்களா இருக்கலாம், நீங்க காணிக்கை கரெக்டா கொடுக்கலாம், தசம பாகத்தை கரெக்டா கொடுக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வந்து விடலாம், இன்னும் சேஞ்ச் நடக்கலன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பேங்க்குக்கு போன அமௌண்ட் டெபாசிட் பண்றதுக்காக. அங்க இருந்த மேனேஜர் எனக்கு தெரிந்தவர், பல நாளாய் பழக்கம் உள்ளவர். உள்ள போகும்போதே கை காண்பிச்சார். நேரா போனேன். உள்ள போனோடனே கை கொடுத்தாரு. வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கிறீங்க, ஃபேமிலியில எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் பேசினார். நல்லா பேசினார். பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் சொன்னார், எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இந்த மாதிரி டெபாசிட் பண்ண வந்தேன். எல்லாம் நல்லா பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபார்ம் எடுத்து கையில் கொடுத்துட்டார். இதை ஃபில் பண்ணி கட்டிக்கிங்க. என்னது? எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் சில காரியங்களை செய்வதற்கு நான் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டு, குடும்பமே தெரியும். ஆனாலும் என்னை கூப்பிட்டு விசாரித்த மேனேஜர் பணம் கட்டுறதுக்கு எழுதுறதுக்கு என்னதான் காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று நீங்க ஆக்சஸ் பண்ணணும், ரெண்டாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். என்னது? ஆக்சஸ் பண்ணணும், ரெண்டாவது அக்கௌண்ட் இருக்கணும். நிறைய பேர் ஆக்சஸும் பண்றது இல்லை, அக்கௌண்ட்டே இல்லை பல பேருக்கு. இதான் பிரச்சனை. விளங்கி கொள்ளுங்க. அக்கௌண்ட் இல்லாத பேங்க்ல போய் உங்ககிட்ட செக் இருக்குதுன்றதுக்காக எழுதி கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்துருவாங்களா என்ன? எத்தனை முறை போய் தினந்தோறும் கொடுத்தாலும் வருஷந்தோறும் கொடுத்தாலும்
ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்காம இருக்குது? எங்க அக்கௌண்ட்டை வைக்கணுமோ அங்க இன்னும் கரெக்டா அக்கௌண்ட்டை வைக்கல. ஏன் அக்கௌண்ட்டை வைக்கல? அக்கௌண்ட்டை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணல. என்ன ப்ரொடியூஸ் பண்றது? உங்களுக்குள்ளே கொண்டு வருகிற மாற்றத்தை தான் சொல்லுகிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள். அற்புதம் தாமதிப்பதற்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போவதற்கும் காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் உங்களுக்கு உள்ளே கொண்டு வராத மாற்றங்கள் தான். நாம் தொடப்படுகிறோம், ஆனால் சொல்லுங்களேன், நீங்க தான் தொடப்படுகிறோம், மாற்றப்படுவது இல்லை. தொடுதல் முக்கியம் அல்ல, மாற்றம்தான் முக்கியம். மாற்றம்தான் முக்கியம். மாற்றப்படுவதற்கு எந்த மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன் தொடர்ந்து தொடப்படக்கூடிய அனுபவத்திற்குள்ளே போய்கொண்டே இருப்பான். எந்த மனிதன் தொடர்ந்து தொடப்படுகிறானோ அவனுக்குள்ளே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். விளங்கிக் கொள்ளுங்க. எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு விடுதலை உள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று விரும்பினால் எந்த இடத்தில் நீங்கள் மாற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்தை நாம் மாற்ற வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு மாற்றத்திற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுப்பார், மாற்றத்திற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மாற்ற முயற்சிப்பார். அப்படி கர்த்தர் மாற்ற முயற்சித்தும் நீங்கள் மாறவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மாத்திட்டு போயிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் விஷயம். சவுலுக்கு சொன்னார். யார் மூலமா சொன்னாரு? சாமுவேல் மூலமாய் சொல்லி அனுப்பினார். சவுல் ராஜா என்கின்ற ஸ்தானத்திற்கு வந்ததற்கு பிறகு அவன் எந்த காரியங்களை மாற்றி நடக்க வேண்டுமே அதற்குள்ளே போகவில்லை. இப்ப என்ன நடக்குது? அடுத்தது மாற்றம் வராத பட்சத்திலே சாமுவேலை கொண்டு எச்சரிக்கிறார், நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். அப்படியும் சவுல் சரியா வரல. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? திரும்ப மாற்றத்தை எதிர்பார்க்கல, சவுலே மாத்திட்டு போயிட்டார். விளங்குதா இல்லையா? உங்களுக்கும் கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். உரிய காலத்திலே மாற்றங்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளே நிகழ்த்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மீது இருக்கக்கூடிய பார்வையை வேறு ஒரு மனிதன் மீது திருப்பி விடுவார். நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் இங்க கார் பைக் வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் பைக் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு மெக்கானிக் ஷாப்ல பைக்கை விடுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக, சரி ஆகல, சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றான். திரும்ப நீங்க ஓட்டி பாக்குறீங்க, திரும்ப ஓட்டும் போது அதே பிரச்சனை இருக்கிறது. திரும்ப கொண்டு போய் கடையில கொடுக்குறீங்க, இருங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லி திரும்ப ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. திரும்ப ஓடாம இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அதே கடைக்கு எடுத்துட்டு போவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? இதோட இவன் கடை பக்கமே போகக்கூடாது, வேற நல்ல மெக்கானிக்கா தேடணும். ஏன்? உங்க மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் மாறவில்லை என்று சொன்னால் மாற்றக்கூடிய அனுபவம் இருக்கும்போது ஏன் கர்த்தர் மாற்றக்கூடாது? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? விளங்கிக் கொள்ளுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு உள்ளே நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் வராதபடியினால்தான் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நிறைய நேரத்தை சொல்றோம், என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, your environment is not your problem, you are the problem of your environment. அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்க சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் உங்கள் சூழ்நிலைக்கே பிரச்சனை. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது பெஸ்டா? உங்க என்வாயன்மெண்ட்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க தான் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கே ப்ராப்ளமா இருக்கிறீங்க. நீங்க உங்களை மாற்றிக்கொண்டால் கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் பலமுறை என்னை அன்றி உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை திரும்ப திரும்ப காண்பித்துக் கொண்டிருந்தாலும் என் பார்வை மாற்றத்தை நோக்கி போகாதபடியினால் தான் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே 4:16 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 4:16 கொஞ்சம் வாசிங்க. இப்போ என்ன கொடுமைனா, இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் தான் பேசியிருக்கிறேன், இப்போ தான் வசனத்துக்கு போகிறேன். 4:16 வாசிப்போம். ம் 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 சரி. யூதர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று கேட்டால் எல்லாரும் ஜெப ஆலயத்திற்கு போவாங்க. அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திற்கு. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை வழக்கமாய் பழக்கமாய் வைத்திருக்கிறோமே தவிர வாழ்க்கையாய் மாற்றவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இது வழக்கத்தின்படியே வரக்கூடிய ஒரு இடம் அல்ல, பழக்கத்தின்படி வரக்கூடிய ஒரு இடம் அல்ல. தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் மாடு வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க நீங்க கவனிச்சிங்கன்னா அது வீடு எதுவோ அது என்ன பண்ணும்? பழக்கத்தின்படி. யாரும் ஆள் போய் அதை ஓட்டிக்கிட்டு வரலனா கூட எங்க வந்து நின்றோம்? அதுக்காக அது கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுது. இன்னையிலிருந்து நீ மாடு அல்ல மனுஷன் அப்படி சொல்லிடலாமா?
வழக்கத்தின்படி பழக்கத்தின்படி செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையாய் மாறாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எதையும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு தேவையான விதத்திலே மாற்ற வேண்டியது அவசியம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வழக்கத்தின்படியே போனார்கள். யூதர்களுடைய பழக்கம். வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு வந்துடாதீங்க. வாழ்க்கை மாறும் என்ற எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் வாழ வைப்பார் என்ற எண்ணத்தோடு ஆலயத்திற்குள்ளே வாங்க. சரி, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இது நீங்க நினைப்பதைப் போல தேவனுடைய ஆலயம் அல்ல. இது உண்மையை சொல்ல போனால் இது யூதர்களுடைய ஒரு ஜெப கூடுகை. உண்மையை சொன்னா இன்னும் நல்லா சொல்லணும்னா லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் சொல்லலாம். இன்னும் நல்லா பயன்படுத்தணும்னா ஜூவிஷோட லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன், சினகாக்னு சொல்லுவாங்க. இது சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜெப கூடுகைகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவம் உடனடியாய் அந்த பகுதிகள் முழுவதுமே அப்படியே பரவிவிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால தான் இயேசு என்ன பண்றாரு, இந்த இடத்துல தன்னை மேசியாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. மற்ற இடத்துல செய்யாம இங்க செய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த சினகாகுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா எங்கெல்லாம் யூதர்கள் வாழுகிறார்களோ எல்லா இடத்திலும் அது சுலபமாய் தெரிந்துவிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு உள்ளே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் ராஜ்யம் சுலபமாய் எல்லா இடத்திலும் பரவிவிடும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா என்ன, எங்க அவர் நிக்கிறாரோ நிக்கிற இடத்துல தச்சனுடைய குமாரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆச்சரியப்பட்டார்கள். தச்சனுடைய குமாரன்னு முடிச்சிட்டாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு உள்ளே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வந்து உங்கள் மூலமாய் சகல இடங்களுக்கும் அந்த மாற்றங்கள் பரவி பாய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நாம் செய்தியை கேட்கிறோம், செய்திக்கு நல்ல மார்க் போடுறோம், அதோடு கூட போய்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா பயங்கரமா குறிப்பு எழுதி போகும்போது படிக்கட்டில் போட்டு போயிடுவோம். பஸ்ஸில் வாங்கின டிக்கெட்டு மாதிரி இறங்கும் போதே படிக்கட்டில் போட்டு வருவோம் பாருங்க. அந்த மாதிரி செய்தியெல்லாம் வேக வேகமாக எழுதுவோம். எங்கே கிடக்குதுன்னு பார்த்தா போகும்போது பார்க்கலாம் படிக்கட்டில் இருக்கும், இல்லை போகும்போது தண்ணீரிலே கப்பலை போல மிதக்கி கொண்டு இருக்கும். இவ்வளவுதான் நாம விளங்கி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு உள்ளே சில மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்துல இயேசுவுக்கு சந்தர்ப்பம் ஏன் கிடைத்தது, ஏன் இயேசுவை வாசிக்க சொன்னாங்க அப்படின்றத ஒரு கொஞ்சம் பேக்ரவுண்டை சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை விட கிளாக் ரொம்ப வேகமாக போகுது. சரி, கர்த்தர் நல்லவர், கவனிங்க. பொதுவாகவே இந்த யூதர்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள். எப்பன்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்பனியா தீர்க்கதரிசனுடைய காலகட்டத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் தொலைக்கப்பட்டு அதற்கு பிறகு மறுபடியும் கிளைத்ததைப் போல அதற்கு பிறகு உள்ள காலகட்டத்திலே மறுபடியும் தேவாலயத்திலே உள்ள காரியங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்தபடியினால் இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலகட்டத்திலும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு வீட்டுக்கு 15 பக்கங்கள் அடங்கிற அல்லது 15 அதிகாரங்கள் அடங்கிறதான ஒரு பிரதியை கொடுப்பார்கள். இந்த பிரதியை வைத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும். 15 அதிகாரத்தை என்ன பண்ணணும்? மனப்பாடமா வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நியாயப்பிரமாண புத்தகத்தை யாராவது எரித்து போட்டால் கூட என்றென்றைக்கும் அடுத்த சந்ததிக்கு அது ஞாபகத்திற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக மனப்பாடம் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி எந்த குடும்பம் மனப்பாடம் செய்யக்கூடிய குடும்பமாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பத்தில் இருக்கிறதான மூத்த பிள்ளைக்கு தான் இந்த ஜெப ஆலயத்திற்கு உள்ளே வேதம் வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். புரியுதா? இப்ப இவர் குடும்பத்தில் யார் ஃபர்ஸ்ட்? இயேசு தான் ஃபர்ஸ்ட். அதனால தான் யாருக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது? இயேசுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? அதை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு படிக்க ஆரம்பித்து படிச்சு முடிக்கிறார். முடிச்ச உடனே அடுத்தது போய் அவர் உட்கார்ந்தார்னு போட்டிருக்கு. கரெக்டா? உட்கார்ந்தார்னு போட்டிருக்கா? இதனுடைய பேக்ரவுண்ட் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன் அவர்களுக்கு கோபம் வருகிறது, ஏன் இயேசுவின் மீது அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் என்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு ஜெப ஆலயத்திற்குள்ளாயும் மேசியா இங்கே அமருவார் என்று சொல்லி ஒரு நாற்காலியை போட்டு வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ஜெபாலயத்துக்குள்ளேயும் மெசையா சீட் அப்படின்னு ஒரு சீட் இருக்கும், ஒரு நாற்காலி இருக்கும். மேசியாவாய் வரப்போகிறவர் போய் தான் எங்க உட்காரணும்? அங்க உட்காரணும். இயேசுவை வாசிக்கும்படி கேட்டாங்க, எழுந்து போய் வாசிச்சாரு. வாசிச்சு முடிச்ச உடனே நேரா போய் அந்த சீட்ல உட்கார்ந்தாரு. எந்த சீட்ல? மேசியா சீட்ல போய் உட்கார்ந்தாரு. அதனாலதான் சொன்னாரு, வாசிக்கப்பட்ட வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறி விட்டது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? உட்கார்ந்துட்டேன்பான்னு சொன்னாரு.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வசனத்தின் மூலமாய் உணர்வடைய செய்கிறார், கண்களின் மூலமாய் பார்த்து தெரிந்து கொள்ள செய்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னன்னு முடிச்சா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, நம்மளோட மோசமா இருக்கிறான்ல, வேற என்ன சொல்றது. காதுகளினாலும் கேட்க பண்ணினார், கண்களினாலும் பார்க்க பண்ணினார், கேட்டும் புரியவில்லை, பார்த்தும் புரியவில்லை, தச்சனுடைய குமாரன் முடிச்சிட்டான். தொடப்பட்டார்கள், மாற்றப்படவில்லை. எந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு உள்ளே எந்த விதமான நன்மைகளையும் நான் பார்ப்பது அரிதான ஒன்று. 19ஆம் வசனத்தை வாசிங்களேன், நான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறேன். எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் எது என்பதை இயேசு தெளிவாய் கண்டுபிடித்து அதை வாசித்தார். ஏசாயாவுடைய புத்தக சுருளை தான் அவருடைய கையிலே கொடுத்தார்கள். எந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்றதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அப்ப இயேசு எங்கே தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்தை, அப்படி இல்லைன்னா 2 முறைகள் இருக்கிறது. சில ஜெப ஆலயங்களிலே இன்னைக்கு இதை தான் வாசிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள். அந்தந்த நாள் அதுதான் வாசிக்கிறோம். கரெக்டா இயேசு போய் வாசிப்பதற்கும் அந்த வசனம் சரியாய் வருவதற்கும் நேரம் கூட கரெக்டா இருந்திருக்குது. இதான் உண்மை, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப எல்லா விதத்திலும் தன்னை மேசியா என்று இயேசு காண்பிக்கிறார். தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை அந்த இடத்திலே இயேசு காண்பிக்கிறார், அவரும் பார்க்கிறார். அதை பார்த்துதான் இந்த ஜனங்களுக்கு தன்னை மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறார். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு வேதத்தை திறந்தவுடன் தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை தம்முடைய கண்களினால் பார்த்தார். நீங்களும் நானும் பைபிளை திறந்தா யோபு பட்ட பாடு தெரியுது, இல்லைனா யூதா செய்த துரோகம் தெரியுது. ஆமாவா இல்லையா? 2 தான் நமக்கு தெரியுது. யோபு சகலவற்றையும் இழந்து போனான், அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்தான், இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா புதிய ஏற்பாட்டு பக்கம் திருப்பினால் யூதாஸ் காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான், இது 2 தான் தெரியுது. என்னைக்காவது உங்களை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நேரடியாய் பார்க்கக்கூடிய கண்களை உடையவங்களா இருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? தொடப்படுகிறோம், மாற்றப்படவில்லை. மாற்றப்பட்டால் திறந்த உடனே பேசப்படுகிற வார்த்தை எனக்கானது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். ஏன் புரிஞ்சுக்க முடியல? உள்ளே வர வேண்டிய மாற்றம் இன்றளவும் வரவில்லை. இயேசு தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை தாம் கண்டு வாசித்தார். அவரே கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு? வாசிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடங்களுக்குள்ளாயும், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் எந்த மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதை பல முறை கவனிக்க வேண்டியது அவசியம். அதை பார்த்து சரி செய்யாமல் போனால் அற்புதத்திற்கு தூரமானவர்களாய் நீங்கள் மாறி போவீர்கள். தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் ஆச்சரிய விதமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறபடி மாற்றங்கள் இல்லாத இடத்தில் தேவனால் அதை செய்ய முடியாது. என்ன செய்யணும்? நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். சரி, அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஜனங்கள் உங்களை அடையாளம் காண்பிப்பதற்கு முன்பதாக நீங்களே முதலாவது உங்களை அடையாளம் காண்பித்துக் கொள்ளுங்கள். இயேசு இவர்கள் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு முன்பதாகவே தன்னை மேசியா என்று அடையாளப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீங்களே உண்டாக்காமல் போனால் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குற்றங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் உங்களை அடையாளப்படுத்தி விடுவார்கள். யார் என்ன தவறுகளை செய்றீங்களோ இந்த தவறுகளே உங்களுக்கு அடையாளமாய் மாறி போகும். இயேசு இங்கே தச்சனுடைய குமாரன் அல்ல, நான் மேசியா என்று காண்பித்தே பல பேர் நான் கூப்பிடுறான், தச்சனுடைய குமாரன் தான் கூப்பிடுறான். அப்ப நீங்களும் நானும் கொஞ்சம் கூட மாற்றங்களை நிகழ்த்தாமல் இருக்கிற இடத்திலே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா நடக்கும்? ஜனங்க நம்ம எல்லாத்துக்கும் அடையாளத்தை கொண்டு வந்து விடுவார்கள். சில நேரங்களில் பாருங்களேன், யார் என்ன அடையாளத்தை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். நம்மை தேவன் அப்படிதான் அடையாளப்படுத்தி வைத்திருப்பார். ஆனால் நாம் அப்படி இல்லை. யார் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு தம்பி நல்ல இசையமைப்பாளர், அற்புதமா இசையமைப்பார். அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, தம்பி, இந்த தம்பி ரொம்ப அற்புதமான தம்பி, அற்புதமா சிக்கன் குழம்பு செய்வாருன்னு சொன்னாங்க. எப்படி? பின்னாவை அடையாளம் காமிச்சிட்டாங்க. மியூசிக் டைரக்டர் என்ன அடையாளம் காட்டுறாங்க? இப்போ
சிக்கன் குழம்பு சமையல்காரனா அடையாளம் காட்டுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறோம், அது போகட்டுங்க, என் துறை அது இல்லை அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், சிக்கன் குழம்பு மாத்திரம் இல்லைங்க, மீன் குழம்பும் நல்லா செய்வேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கென்ற ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்து வைத்திருந்தாலும் இந்த உலகம் என்ன சொல்லுகிறதோ, இந்த உலகம் என்ன காண்பிக்கிறதோ அந்த அடையாளங்களோடு ஒத்து வாழ ஆரம்பித்து விட்டோம். அப்ப மாற்றங்களை எனக்குள்ளே உண்டாக்குவது என்பது கடினமாய் மாறி போகும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கான அடையாளம் என்பது உங்கள் வேதத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான அடையாளம் என்பது தேவன் என்றைக்கு உங்களை அழைத்தாரோ ரட்சித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டே உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் அந்த அடையாளத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை வாழாமல் போனால் போறவன் வரவெல்லாம் ஒரு அடையாளத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். விளங்குதா இல்லையா? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு என்னுடைய மனது எப்படி தெரியுமா மாறிடும், எல்லாத்தையும் ஏற்றுக்கும். அவர் சொல்றதும் சரிதாங்க, இவர் சொல்றதும் சரிதாங்க, இந்த சிக்கன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உள்ளே நிகழ்த்தப்பட வேண்டிய மாற்றங்கள் நிகழாமல் தொடர்ந்து விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டானால் உங்கள் இலக்கு நிச்சயம் தாமதிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நான் எப்பொழுதும் ஞாபகத்துக்கு சொல்லுவது உண்டு, இந்த பொன்னேரிக்கு ஊழியத்துக்கு போனோன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ ஒரு பாதை இருக்கிறது, ஒரு சின்ன தூரம் தான், 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் கடந்து போவதற்கு 15 to 20 நிமிடம் பிடிக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்தை. காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தூரத்தை கடப்பதற்கு உள்ளே 17 ஸ்பீட் பிரேக் இருக்கும். 17 ஸ்பீட் பிரேக் இருக்கும் 1 கிலோமீட்டருக்குள்ள. அந்த சாலையை ஸ்பீட் பிரேக் ரோடுன்னு பேர் வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அதே தான். அப்போ காரணம் என்ன, தாமதித்து போவதற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்லையும் ஏறி இறங்குவதற்கு நான் கீரை லோ பண்ணி மாற்றி மாற்றி போகிறபடினால் என் இலக்கு தாமதமாய் போய் சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய மாற்றங்களை நீங்கள் மாற்றப்படாமல் தொடர்ந்து விழுந்து விழுந்து எழுந்துச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இலக்கு என்ன ஆகும், தூரமாகிட்டே இருக்கும். அப்போ ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்னும் கிடைக்கல, மாற்றப்படாமல் இன்னும் அதே நிலையிலே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேங்க. சில பேர் கேட்டால் சொல்லுவோம் பாருங்க, எப்படி இருக்கிறீங்க, அப்படியே இருக்கிறேங்க, ஒன்றும் மாறலைங்க, உள்ளேயும் மாறல வெள்ளையும் மாறலையான்னு தெரியல. விளங்கி கொள்ளுங்க, நிறைய காலகட்டத்திலே தேவன் எதிர்பார்க்கபடி நாம் நடப்பது இல்லை. மாற்றங்கள் சரியாய் நிகழ வேண்டியது அவசியம். சபைக்கு உள்ளே அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய நாவுகள் தான் சில வேளையிலே சபையை விட்டு வெளியே போனால் வடிவேல் ஜோக்க பேசுது. இதுதான் நம்முடைய மாற்றம். ஆமாவா இல்லையா? உள்ள அந்நிய பாஷை பேசுகிறோம், வெளியே போனா வேற பாஷை பேசுறோம். இங்க வந்தா தூதர் பாஷை, அங்க போனா மனுஷர் பாஷை. புரிந்து கொள்ளுங்கள், அதுக்கு மேல நான் போக விரும்பல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இதுதான் நம்முடைய மாற்றம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எல்லா காலகட்டத்திலும் இயேசு நெருக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எந்த விதத்திலும் தன்னுடைய குணாதிசயத்தை எதிர்மறையாய் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றார், இப்ப நான் கூப்பிட்டா கூட 12க்கும் அதிகமான லேகியோன் குழு மொத்த பேரையும் போட்டு தள்ளுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கூப்பிட மாட்டேன்னு முடிச்சிட்டாரு. எப்படி? எனக்கு தெரியும் இப்ப கூப்பிட்டா கூட வருவாங்க, ஆனால் பயன்படுத்தவில்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க, நாம பல நேரத்தில் செய்யற தப்பு என்ன தெரியுங்களா, அதே இடத்துல நின்று போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, இப்போ போயிட்டே இருக்கிறோம், யாராவது நீங்கள் போய் இப்போ நடந்து போகும்போதோ அல்லது கொஞ்சம் அப்படி வேகமாக பைக்கில் போய் தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் தண்ணீர் கரையாய் மாறி போனதை போல மொத்தமும் முடிஞ்சு போச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஆனால் உள்ளேருந்து ஒரு வார்த்தை வரும், நான் மாத்திரம் இப்போ பழைய ஆளாக இருந்தேன்னு வச்சுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய ஆள் இன்னும் உள்ளே தூங்குறான்னு அர்த்தம், வெளியில் போகலன்னு அர்த்தம். அடிக்கடி எழுந்து எட்டி பார்த்துட்டு உள்ளே போய் உட்கார்றான்னு அர்த்தம். விளங்கி கொள்ளுங்க, இவ்வளவுதான் நம்முடைய மாற்றங்கள். தேவன் சில காரியங்களை செய்வதற்கு, தேவன் சில அற்புதங்களை செய்வதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை உருவாக்குவதற்கு மாற்றங்களை உங்களுக்கு உள்ளே எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் சில அற்புதங்கள் நடக்கிறது என்பதற்காக நாங்கள் எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக மாறிட்டோம்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன், அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி நல்லா விளங்கி கொள்ளுங்களேன். உங்களுடைய 2 வயது பிள்ளைகள் என்றைக்காவது உங்களை அம்மா அப்படின்னு அழகா வாயை திறந்து கூப்பிட்டுருக்கா? 2 வயசு பிள்ளைங்க, 1.5 வயசு பிள்ளைங்க கரெக்டா சரியான உச்சரிப்போடு அது ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடும். அது தப்பு தப்பா சொல்லி கூப்பிட்டாலும் நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா?
அதை போஷிக்கிறீங்களா இல்லையா? அதற்கு தேவையான காரியங்களை செய்றீங்களா இல்லையா? நீங்கள் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சில காரியங்கள் தவறாக இருந்தால் கூட, சரியானது வராமல் போனால் கூட, எப்படியும் கர்த்தர் உங்களை அற்புதத்தினால் அலங்கரித்துக் கொண்டிருப்பார். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் இது இருக்காது. இதே 8 வயசானதுக்கு அப்புறம் கூட அம்மான்னு உங்க பிள்ளைக்கு கூப்பிட தெரியலன்னா எங்க கூட்டு போவீங்க? டாக்டர் கிட்ட கூட்டு போவீங்க. முடிஞ்சா வாயில கூட 2 ஊசியை போடுவீங்க. விளங்குதா இல்லையா? அப்போ அந்தந்த காலகட்டத்திலே மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே எதிர்பார்க்கிறார். சில அற்புதங்கள் நடக்கிறது என்பதற்காக நான் எல்லாவற்றுக்குள்ளும் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அர்த்தம் இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இட்ஸ் பாசிபிள் டு ரிசீவ் a miracle without change. மாற்றம் இல்லாமல் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாகமான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அற்புதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் மாற்றப்பட்டான். அதான கரெக்ட்? மாற்றப்பட்டதுக்கு பிறகு அற்புதத்தை பெற்றான் இல்ல, மாற்றப்படுவதற்கு முன்பதாகவே அற்புதத்தை பெற்றான். சில நேரத்திலே மாற்றங்களுக்கு முன்பதாக கூட அற்புதங்களை பெறலாம். ஆனால் அந்த அற்புதம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் போடணும். சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தின் நிமித்தமாய், நம் மீது இருக்கக்கூடிய கிருபையின் நிமித்தமாய் கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். நீங்க யார் என்பதை தெரிந்து கொண்டு எந்த இடத்துல நீங்க இருக்கிறோன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை சபையாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னைக்காவது நல்ல கோட்டு சூட் போட்டுக்கிட்டு ரோட்டு கடையில் நின்று அந்த கப்பில் டீ வாங்கி குடிச்சிருக்கிறீங்களா? நல்ல ஒரு ரேமான்ஸ் அல்லது நல்ல விலை உயர்ந்த ஒரு பிராண்டடான ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு 10-15,000 ரூபாய் மதிப்புள்ள கோட் சூட் போட்டுக்கிட்டு யாராவது ரோட்டு கடையில் போய் டீ குடிச்சிருக்கிறீங்களா? குடிக்க மாட்டோம். காரணம் என்ன? இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இங்கே போய் குடிச்சா என்ன நினைப்பான்? அப்போ என்ன பண்ணுவோம்? இதுவரைக்கும் அங்கே குடிச்சிருந்த ஆளாக இருந்தால் கூட மேலே ஒரு கோட்டு சூட்னு ஒன்று அன்னைக்கு நேற்று வரைக்கும் அங்கே தான் டீ குடிச்சிருந்துருப்பாரு. இப்போ கோட்டு சூட்டுன்னு ஒன்று போட்டுக்கிட்டபடினால நேராக சொல்லுவார், வண்டியை அடையார் ஆனந்த பவனுக்கு ஓட்டுங்கள். என்னது? அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒன்று என் மீது போத்தப்பட்டிருக்கிறது, என் மீது வந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்த உடனே மாற்றத்திற்கு ஆயத்தமாகிறேன். ஆமாவா இல்லையா? ஏன் இதை போட்டுக்கிட்டு அங்க போகக்கூடாதுன்றது எனக்கு புத்தியில தெரியுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்டதற்கு பிறகு கூட முன்பு செய்து வந்த அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன நியாயம்? தொடப்படுகிறோம், மாற்றப்படுவது இல்லை. தொடப்படுகிறோம், மாற்றப்படுவது இல்லை. மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. நீங்க யார் என்றதை புரிந்து கொள்ளணும். ஒரு முறை கழுதைக்கும் புலிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சொன்னான்னு தெரியல இந்த கதை, இருந்தாலும் சொல்றேன். ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு கழுதைக்கும் புலிக்கும். கழுதைக்கும் புலிக்கும் என்ன வாக்குவாதம்னா புல்லை பத்தின வாக்குவாதம். கழுதை சொல்லுது புல்லு நீல நிறம்னு சொல்லுது. புலி சொல்லுது இல்ல புல்லு பச்சை நிறம். கழுதை சொல்லுது இல்லவே இல்லை, உனக்கு தெரியல, அறிவு கெட்ட புலியா போயிட்டே, நீ நல்லா கண்ணை திறந்து பாரு, புல்லு நீல நிறம் தான். இந்த பிரச்சனையினுடைய இந்த வாக்குவாதம் முத்தி போய் ரொம்ப பிரச்சனையாகி நேராக சிங்கராஜா கிட்ட போயிட்டாங்க. ராஜா கிட்ட போனோன்னா கழுதை கேட்டுச்சான், ராஜாவே நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும், இந்த புல்லினுடைய நிறம் நீல நிறம் தான், கரெக்டு தானே? ராஜா சொன்னாராம், கரெக்டு, நீ சொல்றது தான் கரெக்டு. அப்போ இந்த புலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க உடனே புலிக்கு ராஜா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். கழுத போன உடனே புலி கேட்டுச்சான், என்ன ராஜாவே நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க இப்ப சொல்லுங்க புல்லுடைய நிறம் என்ன? புல்லுடைய நிறம் பச்சை தான். அப்ப ஏன் நீலம்னு சொன்னீங்க? அதுவும் இல்லாம எனக்கு பனிஷ்மெண்ட்டை வேற கொடுத்துட்டீங்களே அப்படின்னு புலி கேட்டுச்சான். அப்ப ராஜா சொல்லிச்சான், சிங்கராஜா, உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் கழுத கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த பத்தியா, அதுக்கு தான் இந்த தண்டனை. என்னது? உன் பலத்துக்கும் உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் நீ சாப்பிடாத ஒரு பொருளுக்கு புல்ல நீ சாப்பிட போறியா? இல்ல. உனக்கு பயனே இல்லாத ஒரு பொருளுக்காக கழுத கூட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு இந்த தண்டனை தான் கரெக்டுன்னு நல்லா விளங்கி கொள்ளுங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம புலியா வச்சிருந்தா கூட, எந்த புலி? ரசத்துல போடுற புலி நினைச்சிருவேன், அதை சொல்லல. கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை புலியா வச்சிருந்தா கூட எங்க போய் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு சம்பந்தம் இல்லாத நாம் சாப்பிட முடியாத புல்லுக்காக யார்கிட்ட போய் போராடிக்கிட்டு இருக்கிறோம்?
விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடித்த மாத்திரத்திலே அதற்கு ஏற்ற விதத்திலே மாற்றங்களை உள்ளே கொண்டு வந்து தொடர்ந்து முன்னேற பழகிக் கொள்ளுங்கள். அதே இடத்துல நின்று போராடிக்கிட்டே இருக்காதீங்க. பல நேரத்தில் இந்த டைம் இவ்வளவு வேகத்தில் போகுதுன்னு எனக்கு தெரியல. பல நேரத்தில் கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்து கொண்டே இருந்தாலும், உங்கள் நிலைகளை மாற்றி உங்களை நல்ல இடத்திலே கொண்டு வந்து வைத்தாலும், அந்த ஸ்தானத்தை தொடர்ந்து பிடித்து கொள்ளக்கூடாதபடிக்கு எங்க இறங்கி போயிட்டு இருக்கிறீங்க? கழுதை கூட்டம் எங்க இருக்குதோ அங்க போகணும்னு நினைக்கிறீங்க. விளங்குதா இல்லையா? ஏன்னா புலி இருக்கிற இடத்துக்கு எது வந்திருக்காது? கழுதை வந்திருக்காது. புல் இருக்கிற இடத்துல தான் எது இருந்திருக்கும்? கழுதை இருந்திருக்கும். ஏன்னா புலி என்ன பண்ணாது? புல்லை சாப்பிடாது. அப்ப புலி எங்க போயிருக்குது? கழுதையை மீட் பண்ண போயிருக்குது. பல நேரத்தில் கர்த்தர் நம்ம புலியா வச்சிருந்தா கூட நீங்களால எதை மீட் பண்ண போயிட்டு இருக்கிறோம்? புரிந்து கொண்டால் சரி, விளங்கிக் கொள்ளுங்க. எங்க வச்சிருக்கிறாரோ கர்த்தர், எங்க நிலைநிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துல நின்று மாற்றங்களை கொண்டு வந்து உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற அற்புதங்களை வெளியே கொண்டு வந்து காண்பிப்பதற்கு விரும்புங்கள். தேவன் விரும்புகிற காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு நீங்கள் விரும்புங்கள். இந்த விருப்பம், இந்த செயல் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் போனால் பல நேரத்திலே பிரச்சனைகளுக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டியது சூழ்நிலையாய் மாறி போகும். அந்த 16ஆம் வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெப ஆலயத்திற்கு உள்ளே வருவதும் போவதும் ஓய்வு நாளிலே இவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை போல நமக்கும் ஆலயத்திற்கு வருவது போவது, செய்தி கேட்பது, ஆராதிப்பது, காணிக்கை போடுவது ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கத்தை போல மாறிவிட்டது. இந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் விட்டு வெளியே வந்து தேவன் எதை விரும்புகிறார் என்பதை உற்று நோக்கி கவனித்து அதை செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புதிய ஆண்டிற்கு போவதற்கு முன்பதாகவே இந்த ஆண்டின் இறுதியிலே கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறபடியினால் எந்த மாற்றங்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளே கொடுக்க வேண்டுமோ அந்த மாற்றத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்களுக்கு தெரியும் நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு, நிச்சயம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வேணா நம்ம பேசலாம். இங்க வரும்போது அப்படியே எப்படி சொல்றது, சகோதரி சமாதானம் அவர்கள் சமாதானம் யாராவது இருக்க போறீங்க, போகும்போது பிரச்சனை ஆயிடும். சகோதரி சமாதானம் அவர்கள் முழு சமாதானத்தை வெளிப்படுத்துவார். சரிங்களா? இங்க இருக்க வரைக்கும் தான் சமாதானம், வெளியில போனா சமாதானமா இருக்கும். புரியுதா? உள்ளந்து பறக்கிற பாத்திரங்களை சொல்ற, விளங்கி கொள்ளுங்க. நிறைய நேரத்தில் இப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். நிகழ வேண்டிய மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நேரத்திலே நேரடி தொடுதலை பெற்றால் கூட நாம் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரவே இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. லோத்தினுடைய மனைவியை யார் கையை பிடிச்சி வெளில கூட்டு வரா? தேவதூதர்களே கையை பிடிச்சி வெளில கூட்டு வராங்க. வந்துட்டாங்களா வெளியில? வெளியில வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு டிவைன் என்கவுண்டர் யாருக்கு நடந்திருக்குது? லோத்தினுடைய மனைவி நடந்திருக்குது. டிவைன் என்கவுண்டர் நடக்கிற அதே நேரத்தில் திரும்பி எங்க பார்க்கறாங்க? கழுதை எங்க இருக்குதுன்னு தேடுறாங்க. அப்படி சொன்னா ஈஸியா புரியும். நீங்க புலின்றதுனால தான் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? கையை பிடிச்சி வெளில கூட்டு வந்திருக்கிறாரு. மனது எதை தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்குது? திரும்ப கழுதையை தேடித்தான் திரும்பிக்கிட்டு இருக்குது. விளங்கி கொள்ளுங்க. இப்பேற்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கூட மறுபடியும் உப்பு தூணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணம் என்ன? உள்ளே மாற்றங்களை நிகழ்த்தவே இல்லை. இன்னொரு மனுஷனை சொல்றேன் பாருங்களேன். யூதாஸ் என்கின்ற மனிதனை உங்களுக்கு தெரியும். 5 அப்பம் 2 மீன்களை 5000த்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு போஷிக்கும் பொழுது அங்கேதான் அந்த மனிதன் இருந்தான். லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போதும் அந்த மனிதன் அங்கேதான் இருந்தான். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் போதும் அந்த மனிதன் அங்கேதான் இருந்தான். இத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் உள்ளே மாற்றம் நிகழாதபடியினால் தான் என்ன செஞ்சிட்டான்? காட்டி கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போய்விட்டான். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு உள்ளேயும் எனக்கு உள்ளேயும் நடக்க வேண்டிய மாற்றங்கள் நிகழாமல் போனால் நீங்களும் நானும் கூட எந்த சூழ்நிலையில் வேண்டுமென்னாலும் விழுந்து போகலாம். புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது. மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் பிசாசு உங்களை விழத்தள்ளுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்றல்ல, மிக மிக சாதாரணமானது. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜனங்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு முடிச்சவன என்ன சொல்லிட்டான்? தச்சனுடைய குமாரன். நீங்களும் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு நிறைய காரியங்கள் சொன்னாரு, நல்லா இருந்துச்சுட்டு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இயேசு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் தெரியுமா ஆச்சரியப்பட்டாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது.
நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் கவிதை எழுதி கொடுத்து இங்க இருக்கிற யாராவது ஒருவரை அந்த கவிதையை வாசிக்க சொன்னால் எப்படி வாசிப்பீங்க? அதை ஒரு எழுத்துக்களாய் பார்ப்பீர்கள், எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை வாசிப்பீங்க. எங்க நிறுத்துக்குறி இருக்குது, எங்க ஆச்சரியக்குறி இருக்குது, எதை 2 முறை சொல்லணும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில நேரத்தில் அழுத்தம் மாறுச்சுன்னா அர்த்தம் மாறிடும். எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அது நம்ம உதாரணத்துக்கு சொல்றதையே சொல்றேன் பாருங்க. நல்ல குடும்பம், நல்ல குடும்பம். அழுத்தம் மாறுச்சுன்னா அர்த்தம் மாறிடும். புரியுதா இல்லையா? அதுபோல நான் எழுதி கொடுத்த கவிதையை நீங்கள் வாங்கி வாசிப்பதற்கும் நானே வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்? அதை இயற்றினவர் நான். அதனால எங்க அழுத்தம் கொடுக்கணும்ன்றது எனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா தெரியும். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, எத்தனை பேர் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்திருந்தாலும் யார் எழுதினாரோ அவரே வாசிக்கிறபடினால் தான் ஆச்சரியமா இருந்தது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, எழுதினவரே எங்க வந்துட்டாரு, இறங்கி அவரே எடுத்து வாசிக்கிறார். அவ்வளவுதான். கேட்ட உடனே என்ன பண்றான்? எத்தனையோ பேர் வாசிப்பாங்க, வார வாரம் ஒரு ஆள் வாசித்துக்கிட்டு தான் இருப்பான். அப்பெல்லாம் ஆச்சரியப்படாதவன் இப்ப ஆச்சரியப்பட்டதுக்கு என்ன காரணம்? எழுதினவரே நின்று வாசிக்கிறபடியினால் தான். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பல நேரத்தில் எழுதினவரே முன்னாடி சொன்னா கூட நீங்கள் நானும் என்ன பண்றதில்லை, யார் வேணா சொல்லட்டும், அவ்வளவுதான். நேரா இன்னைக்கு சொப்பனத்தில் கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் காமிச்சார் பாஸ்டர், ஓகே நாளையிலிருந்து மாறிட்டீங்களா? இல்லை, அதே லெவலில் தான் இருக்கிறோம். பல நாட்கள் கர்த்தர் முயற்சித்து கொண்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் மாற்றத்துக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார், கர்த்தரே மாற்ற முயற்சிப்பார். மூன்றாவது, கர்த்தர் தன்னை மாற்றிக்கொண்டு போய்விடுவார். எப்படி? சவுலுடைய சம்பவத்தை ஞாபகத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு இந்த 12வது மாதத்திற்குள்ளே கால் எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு மாற்றத்திற்கான சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். சவுலுக்கு சாமுவேலை அனுப்பினதை போல இன்னைக்கு கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகும் நீங்க உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் கர்த்தர் தன்னை மாத்திக்கிட்டு போயிடுவார். வேற ஒன்றும் பண்ண முடியாது. பார்வை யார் மீது திரும்பும்? சவுல் மீது இருந்து தாவீதின் மீது திரும்பிவிடும். ஸோ இன்னைக்கு நாம குறிப்பாய் ஒரு காரியத்திற்காக நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ளே மாற்றப்பட வேண்டிய இடங்கள் எது இருக்கிறதோ அது மாற்றப்படும்படியாய் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம்.